ஐயா வணக்கம். சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா வணக்கம். சிவாயம்மா நல்லா இருக்கீங்களா? எம்பெருமான் சித்தம் சொல்லுங்க. நீங்க பிராமணரா? நான் நாடாரு. ஏன் அப்படி நல்லா இருப்பீங்க. என்ன பிராமணத்தை எல்லாரும் தாக்குவாங்களா? அதுதான் கேட்டேன். நான் என்ன சொல்றேன், ஜாதிய பாகுபாடே வேண்டாங்கிறேன். நான் ஜாதியை பத்தி பேசுறேங்க. எல்லா மனிதர்கள் கருப்பு சட்டை போட்டு பிசாசு குரூப் ஒன்று இருக்கு. சரி அதே பாவம்னா பார்ப்பனியும் பார்ப்பனியும் அவங்க என்ன சொல்லுவாங்க. சரி. இந்த கி வீரமணின்னு ஒரு குரூப் ஓய்சோத்துனே காலத்தை கடத்துற நபரு பிராமண திட்டுறாங்க. சரி. இந்த மதியவரன் ஒண்ணு இருக்கு, மண்டையில மூளையும் இல்ல, உள்ள முடியல மூளையும் இல்ல. சரி. அது முளைக்கவே இல்லை, அதெல்லாம் பேசிட்டு இருக்கு பிராமணர்களை. சரி. வரலாறு தெரியல, ஒன்னும் தெரியல, எதையும் படிக்கிறதுல போல் இருக்கு. இப்ப இந்த ட்ரம்ப் ஒருத்தர் இருக்கிறாருல்ல அமெரிக்காவுல, அவருக்கு கீழே ஒரு ஆள் சொல்றேன், ரஷ்யாவுல பெட்ரோல் வாங்கினால பிராமணர்கள் தான் புரைக்கிறாங்களாம். ஏன் பிராமணன் மட்டும் தான் இந்தியாவுக்குள்ள பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டணும், மத்த யாருமே பெட்ரோல் போறது இல்லையா? இருக்கிற அவங்களே சொல்றாங்க பிராமணர்கள் இருக்கிற 2% 3% சொல்றானுங்க. அப்புறம் ஏன் அவங்களே போய் தாக்கி தாக்கி வயிறு விளக்கணும்? உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சா சொல்லுங்க, கேட்போம். ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது இவனுங்க பிராமணர்களை திட்ட பிறப்பு அவங்க மேலதான் வருவாங்க. ஏன்னா அவங்க திருப்பி திட்ட கூட மாட்டாங்க. பிராமணன் என்ன சொல்லுவான், பெருமாள் பாத்துக்குவாருமா. உண்மைதான், எம்பெருமானே சொல்றான், அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவேனடா. யார் அறிவா? எம்பெருமா கடற்கரை ஆண்டி, அருகரத்தோன் வாழும் ஆழிக்கரையாண்டி நருகரத்தோனான நாராயணமூர்த்தி எம்பெருமா பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கானே. வாரி வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வாராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயில்வனே. அந்த கடல்ல ஆதிசேடன் மேல பள்ளி கொண்டிருக்கானே பார்க்கடல எம்பெருமா, எங்க அப்பா பரம்பொருள். அவன் கேட்பாங்க, நீங்க எதுக்கு இந்த மதிவதை நீந்த கீ வீரமணி எல்லாம் எத்தனை வருஷம் எல்லாம் ஆத்ம சிந்தனை இல்லாத கும்பல் இதெல்லாம். உடலை மட்டும் தான் பார்ப்பான். ஒரு செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருன்னு நினைக்கிறான். ஏடா டே, செத்துக்கு அப்புறம் தான்டா உண்மையான வாழ்க்கை இருக்கு, விடுதலை, ஆத்ம விடுதலை. அந்த ஆத்மாவை எங்க கொண்டு போடுவான் எம்பெருமா? பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவேன்கிறான். நீ 100 வருஷம் பூமியில சுகபோகமா வாழ்வடா, உனக்கு ஆயுள் காலம் கொடுத்துருக்கான், உனக்கு எந்த நோயும் வராது, குடும்பத்துக்கு பிள்ளை குட்டி எல்லாம் சொத்து சேர்த்து நல்லா வாழ்ந்துட்டு செத்துருவேன். ஆனா உடைய ஆத்மாவை கொண்டு எங்க கொண்டு போடுவான்? உன் உடம்பு பஸ்பமாயிரும், உடைய ஆவி ஆத்மா கொண்டு நரகத்துல போட்டு கதவு மூடுவேங்கிறான் எம்பெருமா. அதனாலதான் பிராமணர்கள் என்ன சொல்றான், எவன் திட்டலாம் திட்டிட்டு போடா, சந்திரனை பார்த்து ஏதோ குலைச்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ திட்டிக்க, நாங்க சகிச்சுக்கிறோங்கன்னா சகிச்சுக்கிறாங்க. அதனால சரி, ரொம்ப தாக்காதீங்க யாரையும். ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது பிராமணர்கள் திட்ட பிராமணர்கள் நல்லாதான் இருப்பாங்க. ஏன்னா கீதையில பகவான் தெளிவா சொல்றான். அதாவது ரஜசி பிள்ளையும் கத்வா கர்மசிங் ஜாயுத ததா பிள்ளைங்க தமசி மூட ஜாயுதனுங்க. அந்த மூட பயல்கள் எல்லாம் ரஜோ குணமுடையும் தம குணம் துஷ்டம் எல்லாம். ரஜோ குணம் ராட்சசன், தம குணம் துஷ்டன், சாத்விக குணமுடைய சாது. பிராமணர்கள் சாது, அவன் நல்லவன், சாது நல்லவன், அவனுக்கு மோட்சம் கிடைக்குங்கிறார் பகவான் கீதையில. ஆனா ரஜோ குணமுடையவன் ராட்சசன், உலகில் பட்டு விடுவேன். என்ன மாதிரி அழகு உங்களை மாதிரி உங்களை விட்டுருங்க, நீங்க நல்லவங்க, என்ன மாதிரி அழகு வச்சுக்கோங்க, நல்லா உலகில் பட்டு விடுவேன் ராட்சசன். அப்ப எனக்கு என்ன பிறகு கொடுக்குறான்னா, இறப்புக்கு அப்புறம் எனக்கு இது இறப்புக்கு மனு உலகில இந்த உடல்ல என்னென்ன பாவம் செஞ்சோம் அந்த பாவ கர்ம தண்டனை அனுபவிக்கிறதுக்கு, பாவ புண்ணியம் ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்கு அடுத்த உடல் கொடுக்குறேன். இன்னொரு தாய் வயிற்றுல வந்துருவேன், செத்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மா வந்துடும். ஆனா துஷ்டன், தமோ கொண்டு துஷ்டன், இந்த கடவுளை திட்டுறவன், பிராமணர்களை திட்டுற இந்த கும்பலை மொத்த பயில்களையும் நரகத்துல கொண்டு போட்டு இவனோட கொள்ளைய உருவங்க. அவன் ஆத்மாவை கொண்டு எங்கோட்டு போறான்? நரகத்துல. அதான் எங்க அப்ப சொன்னா, என்னையே கனியாவண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோர் எல்லாம் சல்லமது துயரங்கண்டு அந்நீச நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போயிசுங்கிறான். மேல் போயிச்சுன்னா மோட்சம், முக்தி, மேலான கதியை கொடுக்குறேங்கிறான். அந்த சாதுக்கள் பிராமணர்கள் போல நல்லவர்களுக்கு. பிராமணர்கள் மட்டும் நல்லவர்கள் நான் சொல்லல, எல்லா ஜாதியிலும் நல்ல மனிதர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மோட்சம் கிடைக்குங்கிறான். அப்போ இந்த பிள்ளைகளை திட்டுறவன் ஒடுக்குறவன் இந்த கும்பல ஆத்மாவெல்லாம் கொண்டு நரகத்துல போட்டு நடு கேப்பேன். இவன் சாகுற வரைக்கும் இவன் மன்னிக்கணும். இவனுடைய ஆயுள் தீர்க்கமா மீளா நரகம், அதாவது நரகத்திலே தான் இருப்பான், எங்கேயும் வர முடியாது. இல்ல எனக்கு அவ்வளவு பெரிய ஆசை, சின்ன ஆசை. தாமரக்கணி மறுபடியும் ஒரு ரவுண்டு பிறந்து வந்தா நல்லா இருக்கும். சரி, இறந்தாருல்ல, இறந்து போயிட்டாங்க, நல்ல மனுஷன். சரி, எனக்கு நாங்க பாருங்க கடந்த கால நிகழ்வு எல்லாம் கி வீரமணிக்கு ஞாபகம் வந்துருக்கு. சரியா, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பிராமணர்களை திட்ட பிராமணர்கள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா பிராமணர்கள் கடைசி பிறவிங்க. நான் சொல்லலைங்க, கீதையில சொல்றான், சாதுர் வன்னியம் மாயா சிஸ்டம் குணகர்ம விபாசக கர்த்தாரும் அவியங்கிறான் லாஸ்ட்ல. அதாவது பிராமணர்களுக்கு என்ன கிடைக்குமா? கடைசி பிறவி. அதாவது நான் கர்மத்தின் அடிப்படையிலே உயிரினங்களை தோற்றுவிக்கிறான். ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்துட்டாலே போதும் அவனுக்கு மோட்சங்கிறான். ஏன்னா அவனுக்கு 4 வேதங்கள், இது 6 சாஸ்திரம், 96 தத்துவம், 32 அறம் ஒவ்வொரு பிராமணர்களுக்கும் தெரியும். அவன் அதைப்படி முறைப்படி கடைபிடிப்பான், அதனால மோட்சத்துக்கு போயிடுவான். இது புனிதமான பிறவிங்க. நான் சொல்லல, கீதையில பகவான் சொல்றேன். அதுக்காக மற்றவங்க எல்லாம் தாழ்ந்த பிறவின்னு பகவான் எந்த இடத்துலயும் சொல்லல. எல்லாருமே அவனவன் கடமையை செஞ்சு பண்ண. நாடாரு எனக்கு குல தொழில் பணம் ஏறுறது, நான் என் தொழிலை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, என் கடமை. இன்னைக்கு வியாபாரம் பண்றோம், வியாபாரம் பண்ணாலும் சரி, இன்னைக்கு பழைய பாத்திர கடை, இரும்பு கடை, இப்படி எல்லாமே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
அவன் கடமையை செய்யி, உனக்கு மோட்சம் கிடைக்குங்கிறாரு. உட்கார்ந்து திங்க கூடாது, அதான் ஏன் பகவான் சொல்றான். சொல்றேன் கேளுங்க, நீங்க அதை கொஞ்சம் அமைதியாங்க. அதாவது சொல்றான் பாருங்க, சாதுரோட்யம் மாயா சிஸ்டம் குணகர்ம விபாசக கத்தாரம் அவியங்கிறான். அப்போ என்ன சொல்றான், நான் அதாவது கர்மத்தின் அடிப்படையிலே குலங்களை தோற்றுவிக்கிறேங்கிறான். இது வந்து பாகுபாடே கிடையாது. இங்க எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாது. நீ வந்து இன்னைக்கு ஒரு போலீஸ் அதிகாரி எடுத்துக்கோங்க. முதல்ல கான்ஸ்டபிளா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பதவி உயர்வு SSI ஆவாங்க, அப்புறம் SI ஆவாங்க. இப்படி அவங்களுக்கு உயர்வு கிடைக்க பாருங்க. அந்த மாதிரி இந்த மனிதர்களுக்கு ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குது, அவனு செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நான் பிறவி கொடுக்கேங்கிறான். நான் சொல்லல, கீதையில பகவான் சொல்றான். இங்க வந்து எவனுமே ஏற்றத்தாழ்வே கிடையாது. அதான் அதே பகவான் சொல்றான் பாருங்க, அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார். எல்லா ஜாதி பிள்ளைகளும் அன்பு ஒன்றுல நீங்க ஐக்கியமானீங்கன்னா நீங்க ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் போல நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. எந்த சாதி சண்டை சச்சரவு வராதுங்கிற அதே பகவான் தான் சொல்றான். அதே பரமாத்மா கிருஷ்ணன் தான் சொல்றான். அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோர் வாழ்ந்திருப்பாருங்க. அப்போ சாதுக்கள் நல்லவர்கள், எந்த ஜாதியில இருந்தாலும் அவன் நல்லவன் தான். அவன் பிராமணனா இருந்தாலும் சரி, அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் நல்லவன் தான். இவனுங்க வந்து வேணுனே இந்த ஓட்டுக்காக இந்த ஜாதிய பிரச்சனையை உண்டு பண்ணுவானுங்க. நீ பிராமண தலையில உதிச்சோம், பிராமணன் நீங்களும் காலில் வந்தீங்கன்னா குத்தி விடுவான். டே பகவான் எந்த இடத்துல சொல்ல, எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள்ங்கிறான். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இறைவனோட குழந்தைகள் தான், எல்லாமே நான் தான் படைச்சேங்கிறான். சாமி அதான் சொன்னாரு, உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதும் நான் மகனே, கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா 13 குளிர்ந்து பாடுகிறேன் சிவகாண்டாங்கிறான். பரம்பொருளை சொல்றான். இந்த உலகத்துல உண்டாக்குறது படைக்கிறது எல்லாம் நான் தான். ஆனா நம்ம சேர்த்து இப்ப நானே இருக்க, நான் சேர்த்து போயிட்டு வச்சுக்கோங்க, என் ஆத்மா நான் என்னென்ன பாவம் செஞ்சோம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்றான், அந்தந்த ஜீவராசிகள் செய்த கர்ம வினை கேட்டவாறு அவர்களை படைக்கிறேங்கிறான். நான் செஞ்ச பாதுக்கு தகுந்த மாதிரி என்ன வந்து பிச்சைக்காரனாவோ இல்ல ஒரு நோய் நொடியிலையோ என்ன வந்து ஒரு ஏற்றத்தாழ்வோ எதுலயோ ஒண்ணு படைச்சிருவான். அதனால அதுக்காக நான் பகவானை குறை சொல்லி என்ன பிரச்சனை, நான் செஞ்ச பாவம் எப்படி கடவுள் நீ குறைச்சிட முடியும்? கடவுள் எதுக்கும் காரணம், நீ செஞ்ச கர்மம் அனிஷ்டம் இஷ்டம் திரிதம் கர்மங்கிறான். பௌத்த தியாகம் பிரதேச சன்னியாசம் கசித்துங்கிறான். அதாவது என்ன சொல்றான், இம்மனிதர்கள் கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்கும். நீ செத்ததுக்கு அப்புறம் நீ செஞ்ச பாவத்தை உடைய ஆத்மா அனுபவிக்கும். அந்த உடல் செத்து போயிடும். உடல் ஒண்ணு பண்ண முடியாது, உடல் இயந்திரம். பகவான் சொன்னாய் என்ன சொல்றான், ஈஸ்வர சர்வபூதானம் பிரமேன் சர்வபூதன் எந்திரோட மாயேங்கிறான். அதாவது சிவபிரமண ஈஸ்வரனான் எல்லா ஜீவராசிகளும் இதயத்தில் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்ம வினை கட்டவர் சொல்ல செய்து கொண்டு இருக்கிறான். உங்களுக்கு தண்டிக்கிறதா வந்தான், உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்கறதா வரதான், ஒருத்தரை மந்திரியாக்குறதா வரதான், ஒருத்தரை ஓட்டு போட வைக்கிறதா வந்தான், ஒருத்தரை போஸ்டர் ஓட்ட வைக்கிறதா வந்தான், ஒருத்தரை வந்து CM ஆக்குறதா வந்தான், ஒருத்தர் பிரதமர் ஆக்குறதா வந்தான், எல்லாம் வந்தாங்க. எல்லாம் அதான் சொன்னாலா, எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள்ளான சிவனேங்கிற பரம்பொருள் மாய கிருஷ்ணன் சொல்றான். எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் இந்த முக்கால் அடிக்குள்ள இந்த பூமி பெருமாளுடைய பாதத்துல முக்கால் அடிக்குள்ள இருக்கு. அப்போ இதுக்குள்ளதான் நீ ராஜா மந்திரி CM PM எல்லாம் என்னென்ன பதவி இருக்கு எடுத்துக்க, நீ எல்லாம் எங்க அப்பன் பரம்பொருள் கீழே தான். யாரும் சொல்றான், காலத்தை கணக்கெடுவில் நான் காலன் தண்டித்து அடக்குவதில் யமன்கிறான். நான் தானே யமன், நான் தானே காலை ஒவ்வொரு ஜீவராசிக்கும் காலை கொடுத்துறேன். இத்தனை வருஷம் உனக்கு உண்டு, அது வரைக்கும் நீ நல்லதை கட்டு, நீ உன் விருப்பம் உனக்கு சுதந்திரம் கொடுத்துறான், நீ எதோ சரியா நீ இதை அனுபவிப்பேங்கிறான். புரியுதா உங்களுக்கு? எனக்கு புரியுது. அதான் சாமி சொன்னா சொல்றாரு பாருங்க, வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆளி புழுக்கு இறையாவீர் முன்கணக்கும் பின்கணக்கும் முதற்கணக்கும் நான் கொடுத்து கணக்கை இருந்து விட்டேன், கணக்கிடம் துரத்து விட்டேன், வாழும்பள்ளி மேலவாசல் ஒன்றை அடைத்து விட்டேன், பட்டம் தனையத்தவர்களை பார சிறை வைத்துடுவேங்க. இந்த ஆத்மாவை முன்கணக்கு பின்கணக்கு எந்த கணக்கும் பார்க்க மாட்டான். அந்த துஷ்ட பயில்களை இன்னைக்கு பிராமணர்கள் திட்டமா இவனுங்களெல்லாம் கொண்டு உனக்கு சங்க பிடிச்சவனோட ஆத்மாவை உடலை பிடிக்க மாட்டான். சங்க நாள் முடிஞ்சவரும் எம வந்து சங்க பிடிச்சு கொண்டு போய் எம்பெருமான் என்ன பண்ணுவானா, நரகுல ஆளி கிடங்கில் வாழ்கிட்டு ஆளி புழுக்கிறார். ஆளி ஒரு பெரிய கடல் இருக்கா நரகத்துல, அந்த கடல் முழுவதும் புழுவா இருக்குமா, அந்த இடத்துல ஆத்மாவுக்கு தூக்கி வீசிடுவான் பாட்டுக்கு வந்துருவான். அது மட்டும் கிடையாது, இவனு சனாதனத்தை திட்டுவான். சனாதன தர்மத்தை திட்டம் சொல்றீங்களா, சனாதன தர்ம திட்டம் என்ன தண்டை அதையும் சாமி சொல்றாரு. என்ன சொல்றாரு, மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோருக்கு இனிதல்ல வீண்டான் நீட்டி ஏம்பிய பயண தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொண்டவள் நரகம் பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் திருத்தல் மாடுவலைங்க. அப்போ இவனுக்கு ஏமா வர மாட்டானா, அந்த துஷ்டவில்களுக்கு துர்க்கை போய் ஆத்மா பிடிச்சு விட்டு கடலை வீசிட்டு குளிச்சுட்டு போயிடுவான். சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தின் நூல்களை கடவுள்களை திட்டவன் ஏமனோ அவனுக்கு இந்த தண்டனை பரம்பொருள் சொல்றாங்க. அவன் வார்த்தை பொய்யாகுமா? ஏங்க இவன் ஆத்மாவை பாக்குறது இல்லைங்க, வெறும் உடலை மட்டும் தாங்க பாக்குறது. உடல் மண்ணாகட்டியே பாக்காதீங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்க. ஏன்னா உடல் அழிஞ்சு போயிடும், ஆத்மா அழியாது, உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. ஆனா அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு, தண்டனை உண்டு நரகத்துல. நான் சொல்ல பரம்பொருள் சொல்றாங்க,
சாமி அதான் சொன்னா, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து. அவனுக்கு மோட்ச வீடு கிடைக்காத, செத்து இறந்து தீ நரக சீல் கூட்டிலே அடைக்க கொத்தி இருந்த புழு கிழந்து வச்சுருக்க. புழு அப்படியே நெளியுமா உடம்பு ஆத்மாவில, அப்படியே ஆத்மா நரத்துவங்க போட புழு அப்படியே உடம்பெல்லாம் ஏறுமா. நினைச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. தப்பே பண்ண வேண்டாம். ஏங்க ஆத்ம சிந்தனை இவனுக்கு இல்லங்க இந்த கும்பலுக்கு. அதையும் முடிச்சு தும்ப புளியும் தின்று வாங்குறீங்களா? சொல்ல முடியாது. சரி தின்ட்டு போறானுங்க, விட்டுருங்க. இங்க பாருங்க, சரி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இங்க பிராமணர்கள் போன்ற நல்லவர்களை சாதுகளை எவன் திட்டானோ அவனுக்கு தண்டனை பரம்பொருள் கொடுக்குறான். நீங்க ஏங்க போட்டு கதறிட்டீங்க? விட்டுருங்க. அவங்களே கண்டுக்கிறது இல்ல. அவங்களுக்கு தெரியுங்க, அவங்க எல்லா சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க. எவனுக்கு என்ன தண்டனை, இந்த வீரமணி திட்டுறனால வீரமணிக்கு என்ன தண்டனை, இந்த பொண்ணு அந்த என்ன மதிவதனி திட்டுறது அதுக்கு என்ன தண்டனை, எல்லாமே எம்பெருமான. ஏங்க பிராமணர்கள் ஞானம் உள்ளவருங்களே. நான் பாருங்க, சாதாரண பண்ணவருங்க. நான் யாரு, ஒரு பனையேறி குடும்பத்துல பிறந்த எங்க அப்பா இப்பவும் பலதான் இருறாரு. நானே என்ன பாருங்க, எனக்கே இறைவன் இவ்வளவு ஞானம் கொடுத்துருக்கும் போது 96 தத்துவம் 32 அறம் 6 சாஸ்திரம் 4 வேதங்கள் கற்ற ஒரு வேதியனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். நம்ம எதுவுமே அவங்களுக்கு சொல்ல வேண்டிய இல்லைங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க அதனாலதான் அடைச்சி போடான்னு போயிடுவாங்க. பிராமணனுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் இருக்கும், ஆத்ம சிந்தனை. பிரம்மத்தை வந்தவன் அவனுக்கு தெரியும் மோட்சம் அடையணுங்கிறது. அதனால நீங்க பிராமணர்களை பாருங்க, பிராமணர்கள் கூந்தல கூட ஒருத்தனாலையும் தொட முடியாது. போன வைங்க. நமச்சிவாய். சொல்லுங்க ஐயா, வேற என்ன சந்தேகம்? ஐயா, பிராமணர்களை யார் திட்டினாலும் உங்களுக்கு தண்டனை உண்டு? பிராமணர்கள் நான் திட்டினாலும் தண்டனை உண்டு, நீங்க திட்டினாலும் தண்டனை உண்டு, எவன் திட்டினாலும் தண்டனை உண்டு. எவனும் இதெல்லாம் தப்ப முடியாது பாவத்துல இருந்து. நான் சொல்லல, பகவான் சொல்றான். தேவர்கள் போய் முறையிடுறான். பூமியில வந்து கலியுகத்தினால, இந்த களி கொடுமையினால பிராமணர்கள் போன்ற சாதுகள் இடுக்கப்படும் போது பெருமாள் கிட்ட போய் தேவர்கள் முறையிடுறான். யாரு? விண்ணுலகத்துல இருக்க தேவர்கள் போய் முறையிடுறான். எம்பெருமானே, கலியுகத்துல சாதுக்கள் நல்லவர்கள் நசுக்கப்படுகிறார்கள், எப்பப்பா இதை களி எடுக்கத இந்த களியை அழிப்படி கேட்கும் பொழுது இருங்க. சொல்லுங்க. இந்த சினிமா படம் எல்லாம் பெரிய தலையில எது முளைச்சிருவோம், சேரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. சரி, அவன் எது பேசியிருக்கான் இழிவுபடுத்தி. சரி, எல்லாத்துக்கும் உண்டுங்க, ஒருத்தனுக்கு தப்ப முடியாதுங்க. படம் எடுத்துட்டா என்ன அவங்களுக்கு கிரீடம் முளைச்சிருமோ? அதுதாங்க. அங்க பாருங்க, சாமி சொல்றாரு. சாமிகிட்ட போய் தேவர்கள் முறையிடும் போது சுவாமி சொல்றாரு, பெருமாள் நாராயணன் சொல்றான், எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் களிக்கிரைத்து பொல்லா களியை நரகமதில் புக்கு அடித்து பேயோடு கொல்ல விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களே மனமது சடைய வேண்டாமேங்கர். வல்லோர் நல்லவர்கள் புகழக்கூடிய தேவர்களே, நீங்கள் ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். இந்த படுவாதிகளை கொன்னு என்னுடைய ஆத்மாவை தேவசம் பண்றதுக்கு பிராமணர்களை வச்சு தேவசம் பண்ணுவேங்கிறான். சாதுக்களை வச்சு நல்லவர்களை வச்சு தேவசம் பண்ண வைப்பேங்க. என்ன சொல்ல பாருங்க, எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் களிக்கிரைத்து பொல்லா களியை நரகமதில் புக்கு அடித்து பேயோடு கொல்ல விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையில். தேவர்கள் மனதடைய வேண்டாம். கலியும் கொஞ்ச நாள் தான். கலியோ விளைந்து போச்சு, சக்கரா இதத்துக்கு இறை காணும் பருவமாச்சு சிவனைங்கிறான். கொஞ்ச நாள் இந்த களி அடிச்சு நல்ல பிள்ளைகள்லாம் தர்மகத்துல வாழ்வுக்கு எடுப்பேன், இவனுக்கு எல்லாம் நரகத்துல தள்ளுவேங்கிறான். அதனால எல்லாம் பெருமாள் பாத்துக்கிடுவாரு. சரி வைங்க போன. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய்.